ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ உடைய 4 அப்டேட், முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா பிடிஓ செலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிடிஓ செலெக்ஷனுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வரணும் இல்லையா, ரீஃபண்ட் அப்ளை பண்ண உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி வரணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3வது ஆப்ஷன் என்னென்னா ஒர்க் ஸ்டார்ட் சம்மந்தமானது. அதாவது எப்போ நம்ம ஒர்க் வந்து எஸ்பிஓவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 4வது விஷயம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தாங்க. எஸ்பிஓ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே பண்ணோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிடிஓ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஓ சம்மந்தமாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிடிஓவை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள், அதாவது வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து 6000 மெயில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஏன்னா வந்து 6000 பேர் கிட்ட மெயில் பண்ணதில் அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபில்டர் பண்ணி இப்போ ஒரு 800 பேர், அதாவது ஒரு 800 பேர் கிட்ட எலிஜிபிள் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த 800 பேர்ட்டையுமே என்ன பண்ணுவாங்கலாம், ஸோ கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 800 பேரில் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்கன்னா 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறாங்க பிடிஓக்கு. ஓகேங்களா. ஸோ இது நடக்கிறதுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போவே நடக்காதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து 20 நாள், ஒரு மாதம் கூட ஆகலாம். ஓகேங்களா. ஸோ எஸ்பிஐ சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10லேருந்து 20 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து எல்லாருக்கும் மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மெயில் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓ ரிஜிஸ்டர் மெயிலுக்கு நீங்கள் பிடிஓ ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில், வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த மெயில் நீங்கள் வந்துட்ட பிறகு உங்களுடைய டேஷ்போர்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, அதிலே நீங்கள் வந்து டீம் லீடராக இருக்கிறது, எஸ்பிஐ பிடிஓவாக இருக்குது, அது எல்லாமே அதில் ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதிகபட்சமாக. அப்போது 6000 பேர்லேருந்து 800 பேரை நம்ம வந்து ஃபில்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 800 பேர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா, 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அதுலேருந்து. அப்போ 500 பேரை என்ன பண்ணால் ஃபில்டர் பண்ணி ஆகணுங்க. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு பிடிஓடைய செலெக்ஷன். ஓகேங்களா. அப்போது 800 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிடிஓவை செலக்ட் ஆகுறது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம அடுத்த அப்டேட்டை வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒர்க் ஸ்டார்ட் இன்ஃபர்மேஷன் தாங்க. எப்போ தான் ப்ரோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுக்காக தான் ஆவலோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் டியூஸ்டே, ஓகேங்களா. ஸோ அதாவது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு முடிஞ்சதுக்கப்புறம், திங்கக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கானது உங்களுக்கு மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பேட்ச் பை பேட்சாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே டோட்டலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஒரு 1000 பேர் விடுவாங்க முதல்ல, அப்புறமா ஒரு 2000 பேர், அப்புறமா தான் ஒரு 20,000 பேர், 30,000 பேர், அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொத்தமாக வந்து உள்ளே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. அதனால் பேட்சாக வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டியூஸ்டேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுமே எப்படி ஒர்க் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலுமே எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க. எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுமே அப்டேஷன் பண்ணுவோம். அப்போ ஒர்க்கே எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வருகிற செவ்வாய்க்கிழமை நம்ம மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேட்ச் வழியாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாருமே மொத்தமாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ வாங்க அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னா எஸ்பிஐடைய பேமெண்ட் தாங்க. எப்போ தான் ப்ரோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. நான் ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன், நான் சேலரி ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், என்னோட டவுன்லைன்ஸ் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ தான் அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேபி ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நேற்று நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அப்போ இன்றைக்கி வந்து மேபி வந்து இன்றைக்கி வரலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் சின்ன ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இன்றைக்கி வந்து பேமெண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி போடுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டே. ஓகேங்களா. ஸோ இப்போ மண்டே நம்ம மேக்ஸிமம் டேட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமை ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளுக்கு மண்டே பேமெண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி இந்த மெயிலில் சைன் போட்டு அனுப்புனாங்க இல்லையா, அவங்களுக்கே இன்னும் ஒரு 2 பேட்ச் வந்து போட்டிருக்காங்க, 2 பேட்ச் இன்னும் போடாமல் இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் எண்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேலரி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் 10க்குள்ளே எல்லாருமே பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாருக்கும் வராது போகிறது அது. ஓகேங்களா. செப்டம்பர் 10க்குள்ளே எல்லாருமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாருக்கும் பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா தயார் நிலையில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே போல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீஃபண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் இருக்கேன் அன்பரசன். ஓகேங்களா. அன்பு நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க.
ஸோ அந்த 10 பேருக்கிட்டேருந்து என்ன பண்ணால் எனக்கு ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நான் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அதான் அன்பு நான் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். என்னோட வாலெட்ல ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ எனக்கு கீழ ஒரு 10 பேர் இருக்காங்க. அதுலேருந்து எனக்கு ரெஃபர் அமௌண்ட் தானே வந்திருக்கும். ஸோ அப்போ நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ண காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து அதாவது எனக்கு கீழ இருந்து 10 பேர் இருக்காங்க இல்லையா? அதுலேருந்து வந்த அந்த ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே என் வாலெட்ல மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு மீதி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரெஃபர் அமௌண்ட்லாம் போக மீதி ரூ. 2000 ரூ. 1000 இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அந்த பேமெண்ட்டினுடைய அப்டேட். ஓகேங்களா? அதாவது நீங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கீழ யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க ஆக்டிவா இருக்காங்க, இன்ஆக்டிவ் அதான் அது அடுத்த பட்சம். ஓகேங்களா? ஆனா நீங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு உங்க டவுன்லைன் இருக்காங்க, இல்ல இல்லாத பட்சத்தில உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அதாவது அந்த ரெஃபர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாலெட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல ரீஃபண்ட் பர்ச்சேஸனுக்கு அதாவது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு முதல்ல நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருங்க. ஓகேங்களா? ஸோ பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்ட பிறகு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த மெயிலுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணா மட்டும் தான் அவங்க ஒரு அது ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறை எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில குடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டுன அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துட்ட பிறகு, அது அடுத்தபடியா உங்களுக்கு மெயில் எதோ பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அத பண்ணுன பிறகு தான் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்க வாலெட்ல இருக்கிற அதாவது நீங்க சேலரி அதாவது ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ரீஃபண்ட் அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 தவணையா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் குடுக்க போறாங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட் பண்ணது. 2வது நீங்க வேலை செஞ்சது. அப்போ நீங்க பே பண்ண அமௌண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி போக உங்களுக்கு வந்துரும். ஆனா, நீங்க சேலரி ஆனது நீங்க மெயில் பண்ணி தான் வாங்குற மாரி இருக்கும். 2வது தவணையா. ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேட் பார்க்கலாம் நம்ப. ஸோ ஃபைனலி இதாங்க கடைசி அப்டேட்டு. ஸோ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. என்ன அப்டின்னா, எல்லாருமே நோட்டீஸ் போர்ட வாட்ச் பண்ணுங்க. ஏன் இதுக்காக சொல்றாங்க அப்டின்னா, நெறைய மெம்பர்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணாம, அவங்க இன்ட்ரோடியூசர் இருப்பாங்க, டீம் லீடர் இருப்பாங்க, இல்ல கமாண்டர் இருப்பாங்க. அந்த குரூப்ல போயிட்டு நோட்டீஸ் போர்டு சம்மந்தமான டவுட் நெறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அந்த டவுட்டுமே நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபை பண்றோம். ஸோ அந்த மாரி யாரும் பண்ணாதீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நோட்டீஸ் போர்டுல ஒரு ஆடியோ குடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமா ஏதாச்சும் கேள்வி கேட்கறாங்க அப்டின்னா, நீங்க ஆன்சர் வந்து பண்ணாதீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்றேன். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் பண்றது, மத்தபடி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டா நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். ஆனா நோட்டீஸ் போர்ட்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. அத அவங்க கேட்காம வந்துட்டு ஒரு குரூப்ல வந்து கேட்கறாங்க, டவுட் கேட்கறாங்க அப்டின்னா, நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? எல்லாருமே நோட்டீஸ் போர்ட வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ சங்கர் சார் இதுதான் ஒரு ரிக்வெஸ்ட்டா கேட்டிருக்காங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. டீம் லீடர் அண்ட் கமாண்டர்ஸ், ஸோ குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா நோட்டீஸ் போர்டுடைய அருமை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதாங்க எஸ்பிஐல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். உங்களுக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை ஒர்க் ஸ்டார்ட் ஆக போதுங்க. இன்னைக்கு இல்லன்னா வந்து வருகிற திங்கட்கிழமை பேமெண்ட்டுமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ அதேபோல வீடியோ செலக்ஷன பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் 20 நாள்ல வந்து ஆகுங்க. 800 பேர் இருக்காங்க. அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 300 பேர் தான் செலக்ட் பண்ண போறாங்க. அதுவுமே ஒரு 20 நாள்ல உங்களுக்கு மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் பெர்சனுக்கு. ஸோ கம்மிங் வீக்ல எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி பெர்சன் அமௌண்ட் போடுற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அஃபிஷியல். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ சார்.